சரி, உங்களை நிறைய படத்துல வந்து அந்த ராப் பாடி பார்க்க முடிஞ்சது. அது டிமான் சாருக்கு செல்லப்புள்ளியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த வெர்ஷன்ல மியூசிக் வந்தாலும் அதுல நீங்க தான் இருக்கிறீங்க. ஸோ 2 பேருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பழக்கம் எப்படி? ஸோ டிமான் சார் எப்படி உங்களை கண்டுபிடிச்சாரு? ஸோ அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி எப்படி இது வந்து படத்துக்கு எப்படி மியூசிக் டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம், இதுக்கு என்ன ஒரு பிளாட்ஃபார்ம் இதாக இருக்கு. ஏன்னா அவங்கள வந்து பார்க்குறதே ஒரு பெரிய அரிதான விஷயம். பார்த்தாலே எப்படி கிட்ட போய் பேச விட மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அண்ட் போபோ சஷி, குளிர் 100 டிகிரி மியூசிக் டைரக்டர், அவர் தான் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஸோ இவர் மூலிமா நாங்கள் ஒரு 2-3 சின்ன படம்லாம் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொஃபைல்லாம் கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ஒரு கோல்ட் ரீச் அவுட் மாதிரி ஃபேஸ்புக்லேயே ரீச் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். டிமான் எல்லா மியூசிக் டைரக்டரும், யாராவது உடனே புதுசாக படம் போஸ்டர் வந்துச்சுன்னா டக்குன்னு யார் மியூசிக் டைரக்டர்னு பார்த்து தென் ஐ வில் சென்ட் மை ப்ரொஃபைல்.